ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா ஜனவரி 25ஆம் தேதி 2018 வருடம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நித்திரவிளை அப்படிங்கிற பகுதியில மார்க் அப்படின்னு ஒரு வயதானவர் தன்னோட பொண்ணான சங்கீதாவுக்கு, அதாவது பக்கத்து ஏரியால தான் அந்த சங்கீதா தங்கி இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. சங்கீதாவுக்கு 27 வயது ஆகுது. 9 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கு. ஒரு பையனுக்கு 7 வயசு, இன்னொரு பையனுக்கு 5 வயசு. இந்த மார்க் அப்படிங்கிற வயதானவருக்கு தினமும் பொழுதுபோக்கே காலையில ஒரு 10 மணி பக்கம் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணுவாரு. 2 பேருமே நல்லா நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. தன்னோட பேர குழந்தைங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. இதையே பொழுதுபோக்கா வச்சுட்டு இருந்தாரு. ஆனா ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு 10 மணிக்கு கால் பண்ணும்போது சங்கீதா போன் எடுக்கவே இல்லை. 1000 வேலைகள் சங்கீதாவுக்கு இருக்கும். 2 குழந்தைங்களை வச்சு மேய்க்கணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால ஏதாச்சும் வீட்டு வேலைகள் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவரு 1 மணி நேரம் விடுறாரு, 2 மணி நேரம் விடுறாரு. ஆனா மதியம் 2 மணி வரைக்கும் சங்கீதா போன் அட்டன் பண்ணவே இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததும் இல்ல. என்னோட பொண்ணுக்கு நான் கண்டிப்பா போன் பண்ணுவேன்னு தெரியும். தெரிஞ்சு அவ எடுக்கல அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ, உடனே போய் தன்னோட பொண்ணை பாத்திரலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு நடக்கிறாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. சங்கீதாவோட வீட்டுக்கு போய் கதவை ஓபன் பண்ணும் போது ஆல்ரெடி கதவு ஓபனா தான் இருக்கு. உள்ளார யாரையுமே காணும். வீட்டுக்குள்ளார போய் பெட்ரூம் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்க்கும் போது வீடே காலியா தான் இருக்கு. சங்கீதாவையும் காணும், சங்கீதா கூட இருக்க 2 குழந்தைங்களையும் காணும். பக்கத்து வீட்ல எல்லாம் போய் விசாரிக்கிறாரு. சங்கீதாவை பாத்தீங்களா, எங்க வெளியே போயிருக்காளா, வீடு திறந்து போட்டே போயிட்டா இப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, காலையில இருந்து உங்க பொண்ணையும் பசங்களையும் நாங்க பார்க்கவே இல்லை. நேத்து கூட அவ எங்க கிட்ட வந்து பேசலாம், ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவளை காணும்னு சொல்றாங்க. அப்படின்னா காலையில இருந்து சங்கீதாவை வீட்டுல காணோம். என்னோட பொண்ணுக்கும் பொண்ணோட 2 பசங்க என்னோட பேரங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு பயந்தவரு அந்த நித்திரவிளை அப்படிங்கிற ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சங்கீதா 27 வயசு, 2 பசங்க, ஒரு பையனோட வயசு 7, இன்னொரு பையனோட வயசு 5, இவங்களை காணும்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் பதிவு பண்றாரு. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம காதால கேட்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேள்வி தோணும். அதே கேள்விதான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கேட்டாங்க. சங்கீதாங்கிற 2 குழந்தைங்கிற சுத்தி எல்லா நெய்பர்ஸ்ங்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே சொல்ற, சங்கீதாவோட கணவர் எங்க, சங்கீதாவோட கணவர் இந்த இடத்துல காணோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த கணவர் யாரு அப்படிங்கறதே சொல்றாரு. 9 வருடங்களுக்கு முன்னாடி விஜயதாசன் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு சங்கீதாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஜாதகம் எல்லாத்தையுமே பார்த்து பக்கத்து ஏரியா பையனா இருக்கான். இந்த விஜயதாசன் அப்படிங்கிறவரு ஒரு பிஷர்மேன், அதாவது மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். 9 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்ததே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சேர்ந்து வாழ்ந்துட்டு போவாங்க. இவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை, அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை. பையனுக்கு பேரு சஞ்சய்னு பேரு வச்சிருக்காங்க, அந்த பையனுக்கு தான் 7 வயசு. 2வது பையனுக்கு பேரு விஜய்னு பேரு வச்சிருக்காங்க, அந்த பையனுக்கு தான் 5 வயசு. இவங்க 3 பேத்தையுமே இப்ப காணும். இந்த 2 குழந்தைங்களும் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ளார நிறைய சண்டைகள் வந்துச்சு. சண்டைகள் அதிகமாகும் போது இவங்களால அதை சால்வ் பண்ண முடியல. அதனால நாங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. கடைசி 2 வருஷமாவே என்னோட பொண்ணு அவரோட கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ என்னோட பொண்ணும் அவளோட 2 பசங்களை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தராரு. சோ போலீஸ்க்கு இப்ப நீட்டா தெரியுது இவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் உமன், யாருமே அவங்களுக்கு துணை இல்ல. அதனால என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. போலீஸ் எப்பயும் போல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நடக்கும் போதுதான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாள் அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தாமிரபரணி ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரு திடீர்னு ஷாக்கிங்கா 3 டெட் பாடி அந்த ரிவர்ல வரத பாத்திருக்காரு. அதாவது அந்த தாமிரபரணி ஆத்துல அப்படியே மிதந்து வந்துகிட்டு இருக்கு. இவரை பார்த்தோன்னா அவரோட குச்சை வச்சு இழுத்து அப்படியே கரை தள்ளுறாரு. அந்த 3 டெட் பாடியுமே கரைக்கு கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்து உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. அவரு பாக்குற 3 ஷாக்கிங்கான டெட் பாடி, ஒரு பெண்ணோட டெட் பாடி, அது மட்டும் இல்லாம 2 சின்ன பசங்க. இப்போ நம்ம யார பத்தி பேசுறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பெண்ணோட தலையில ஒரு கேரி பேக் போட்டு கட்டப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே கால் பண்றாரு. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு பார்க்கும் போது இது ஒரு சூசைட் மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் அந்த லேடி பிளாஸ்டிக் பேக் போட்டு கட்டி உள்ளார குதிச்சிருக்கலாம்ல. முதல் விஷயமா அவங்களோட 2 பசங்களை கொன்னு தூக்கி போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நானும் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி குதிச்சிருக்கலாம். இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா அந்த ஆத்துல சூசைட் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே அந்த 3 டெட் பாடியை நாகர்கோயில்ல இருக்கிற
அரிசிபாளையம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. எதுக்காக? போஸ்ட்மார்ட்டம்காக. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் இது சூசைடா இல்ல கொலையான்னு தெரிய வரணும். அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். உடம்பெல்லாம் உப்பி போய் கிடக்குது, ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கவே முடியல. சரி, யாராச்சும் மிஸ்ஸிங் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த ஏரியா நித்திரவிளை அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மார்க் அப்படின்னு ஒருத்தவர் வந்து நேத்துதான்ப்பா என்னோட பொண்ணையும் 2 பசங்களையும் காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தாரு. சோ இது அந்த கேஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கு. உடனே மார்க்க நாகர்கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற மார்ச்சரியில வச்சு அடையாளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணையும் பசங்களையும் பார்த்தோன்னா மார்க்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கேயே கத்தி கதறி அழுகிறாரு. என்னோட பொண்ணான சங்கீதா என்ன ஆயிட்டா, சஞ்சய் விஜய் என்ன ஆயிட்டான், எப்படி இவங்க இது பண்ணாங்க, சத்தியமா இது தற்கொலை இருக்கான வாய்ப்பே இல்ல. என்னோட பொண்ணு எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, தற்கொலை எல்லாம் என்னைக்கா அவ பண்ணவே மாட்டா, இது சத்தியமா ஒரு கொலை தான், ஒரு கொலை கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா போலீஸ்க்கு இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு தோணாது. விஷயம் அவங்களுக்கு ஒரு லெட்டர்ல இது மர்டர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். அது மெயினா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் தான் தர முடியும். போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்க நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. அந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்மணிய விஷயமா கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் டெட் பாடி கிட்ட அந்த பாலித்தீன் கவர் எல்லாத்தையுமே போட்டு ஆத்துக்குள்ளார தூக்கி போட்டிருக்காங்க. அந்த 2 சின்ன பசங்களை அப்படியே ஆத்துக்குள்ளார தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா லங்ஸ்குள்ளார எல்லாம் தண்ணி ஏறி இருக்கு. ஆனா இந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்மணிக்கு ஃபர்ஸ்ட் கழுத்தை நடிச்சு கொலை பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிடுச்சு. சோ இது பிளான்டு மர்டர், சூசைட் மட்டும் இது இல்லவே இல்ல அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போதான் கேஸ் இன்னும் பரபரப்பாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல 3 கொலையை பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த நித்திரவிளை அப்படிங்கிற ஏரியால இருக்கிற எல்லா மக்களுக்குமே தகவல் போக ஆரம்பிக்குது. எல்லாருமே யாரு கொலை பண்ணிருப்பாங்க, யாராச்சும் வீடுக்குள்ளார புண்டு திருடிட்டாங்களா, இந்த மாதிரி ஆங்கிள்லயும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சங்கீதாவோட வீட்டுல சில நகைகள்லாம் காணாம போயிருக்கு. வீட்டுக்குள்ளார ராபரி கும்பல் வந்துச்சு அப்படின்னா, நகைகள் எல்லாமே திருடுறாங்க அப்படின்னா திருடிட்டு போக வேண்டியது தானே. ஒருவேளை சங்கீதா பாத்துட்டா அப்படின்னா கொன்னு போட்டுட்டு போக வேண்டியது தானே. அந்த 2 குழந்தைங்களை எதுக்காக கொன்னாங்க? சரி, மூஞ்சி தெரிஞ்சிருச்சு, அந்த 2 குழந்தைங்களும் கொன்னே ஆகணும்னா கொன்னுட்டு இல்ல. ஆனா அந்த டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்துக்குள்ளார போடுற வரைக்கும் ராபரிக்கு ஏது டைம்? அப்படின்னா யாரோ ஒருத்தர் இந்த பர்பஸ்ஃபுல்லா தான் செஞ்சிருக்கான். போலீஸ தசை திருப்பறதுக்காக நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பான். தெரிஞ்சவன் தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறது போலீஸ்க்கு கிளியராவே தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போலீஸ் பார்க்கும் போதும் விசாரிக்கும் போதும் விஷயமா உங்களுக்கு டவுட் வருது. இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளார இருக்கவங்களே பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு முதல் சந்தேகமே விஜயதாசன், அதாவது சங்கீதாவோட கணவர். தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒருவேளை அவர் மூலியமா கூட இந்த கொலை நடந்திருக்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம், இல்ல டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆலிமோனி அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இந்த மார்க் அப்படிங்கிற அப்பா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ்ல சொன்னாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி விஜயதாசன் என்னோட பொண்ணு கூட்டிட்டு போனான், திருப்பி நான் நல்லபடியா வாழ்றேன், என்னோட பொண்டாட்டியோட நல்லபடியா வாழ்றேன்னு போனான். ஆனா அவங்க 2 பேத்துக்குள்ளார ஏதோ சண்டை நடந்துச்சு, அதனாலதான் என்னோட பொண்ணு திருப்பி தனியா வந்து வாழ ஆரம்பிச்சா அப்படிங்கிற ஒரு க்ளூவையும் போலீஸ்ல தராரு. சோ இப்போ விஜயதாசனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜயதாசன் தான் கண்டிப்பா கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட தான் போலீஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி விஜயதாசன் கொலைகாரனே இல்ல. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே விஜயதாசன் கடலுக்குள்ளார இறங்கிட்டாரு மீன் பிடிக்க போகிறதுக்காக. அவரு போனவரு 1 வாரம் கழிச்சுதான் திருப்பி வந்தாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மனைவி குழந்தைகளே இறந்துட்டாங்கிறது எனக்கு தெரியும் சார், நீங்க என்னன்னா என்னை பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க, நான் கடலுக்குள்ளார இருந்த ஆதாரம் எல்லாமே இருக்காங்க, என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களை கேட்டு பாருங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் விஜயதாசன் 1 வாரமா கடலுக்குள்ளாரதான் இருந்திருக்காரு, அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய வருது. சோ இப்போ எங்கெங்கயோ சுத்தி சுத்தி கடைசியா திருப்பி ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. யாரு கொலை பண்ணாங்கிறது ஒரு ஐடியாவுமே இல்ல. போலீஸ்க்கு பொதுவாவே ஒரு இடத்துல எந்த ஐடியாவுமே இல்ல, யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு ஐடியாவுமே இல்ல, குடும்பத்துக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் கிடைக்கும், அதுதான் சைபர் டிபார்ட்மெண்ட். இந்த சைபர் டிபார்ட்மெண்ட்டை நம்ம புடிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சங்கீதாவுக்கு ஒரு மொபைல் போன் இருந்திருக்கு. அந்த மொபைல் போனை சைபர் டிபார்ட்மெண்ட் கொடுத்து ஃபுல்லா விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட க்ளூஸே கிடைக்குது. சங்கீதாவோட வாட்ஸ்அப் எடுத்து பார்க்கும் போது 20க்கும் மேற்பட்ட பசங்க கிட்ட அவங்க ஃபிளர்ட் பண்ணிருக்காங்க. நார்மல் சாட்ல ஃபிளர்ட்டிங், அவங்கள மயக்கிற மாதிரியும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிற மாதிரியும் நிறைய செமினியூட் போட்டோஸ், அதாவது அரை நிர்வாண போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய ஒரு பாலியல் ரீதியான சாட்ஸ் அந்த இடத்துல பார்க்கும்போது சங்கீதாவோட சிச்சுவேஷன் போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. நிறைய பசங்க கூட கான்டாக்ட் வச்சிருக்காங்க. இந்த எந்த பசங்க வேணாலும் இந்த சங்கீதாவை கொலை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனியா ஒரு பெண்மணி வாழ்றாங்க,
டிவோர்ஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, செப்பரேட்டடா தான் வாழ்றாங்க, கணவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப அந்த பெண்மணிக்கு ஒரு பாலியல் ரீதியான சுகம் தேவைப்படுது. அதுக்கு அவங்க ஒருத்தவனை பார்க்கல, 20க்கும் மேற்பட்டவனை பார்த்திருக்காங்க. எல்லாத்தையுமே போன்ல எத்தனை கான்டாக்ட் இருக்கோ எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்களோட ஸ்டைல விசாரிச்சோம் அப்படின்னா எவனாச்சும் ஒருத்தன் உண்மையை ஒத்துக்குவான்ல. எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவனா தீர விசாரிக்கும் போது கடைசியா அவங்க செலக்ட் பண்றது 2 நபர்கள் மட்டும்தான். இந்த 2 நபர்களை எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேர் தான் கடைசியா சங்கீதா இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கீதாவோட கான்டாக்ட் வச்சிருக்காங்க. அந்த சங்கீதாவோட அதே சொந்த வீட்டுல பாலியல் உறவு முதற்கொண்டு வச்சிருக்காங்க. சோ இவங்க 2 பேர்த்த விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் தெரிய வருது. அந்த 2 பேர்த்துல ஒருத்தன், நான் நார்மலா தான் சார் பழகினேன், எப்பயும் போல சங்கீதோட பேசிட்டு இருப்பேன், அப்பப்ப வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பேன், நீங்க சொல்றனால நான் சத்தியமா சங்கீதாவோட வீட்டுக்கே வரல, நான் வேற வேற இடங்கள்லாம் இருந்தேங்கிறத அவரோட போன் வச்சும் வேற வேற நபர்கள் வச்சும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படின்னா அவனுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொருத்தவனோட பேர் தான் கவியரசன். இந்த கவியரசன் கிட்ட போலீஸ் பேசும்போதுதான் நிறைய சந்தேகங்கள் உள்ளார வந்துச்சு. இந்த கவியரசன் ஆரம்பத்துல இருந்து சங்கீதாவுக்கு எனக்கு பழக்கமே இல்ல அப்படிங்கற லெவல்ல இருந்து ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஆமா கொஞ்சம் பழக்கம் இருக்கு, நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ட தான் பழகுறோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் சும்மா ஃபிளர்ட்டிங் மட்டும் தான் சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க சாட்ஸ்ல மட்டும்தான் இந்த அரை நிர்வாண போட்டோ நிர்வாண வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுவோம்னு சொன்னான். கடைசியா பார்த்தா அந்த கவியரசனோட மொபைல் எடுத்து பார்க்கும் போது இந்த கவியரசனும் சங்கீதாவும் பாலியல் உறவு வச்சுக்கிட்ட வீடியோ முதற்கொண்டு அவனோட போன்ல இருக்கு. முக்கியமா அந்த போன்ல இருந்து அந்த வீடியோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற அவன் ஷேர் பண்ணியிருக்கான். இப்போதான் கவியரசன் எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியுது. நீ கொலை கேஸ்லயே மாட்டாட்டியும் நீ இந்த சைபர் கிரைம் கேஸ்ல ஈஸியாவே மாட்டிக்குவ. பல வருடங்கள் நீ ஜெயில தான் இருக்க போறன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பயம் காட்டி எல்லா விஷயங்களும் பேச பேசதான் அவன் ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதாவுக்கும் விஜயதாசனுக்கும் டோட்டலா பிடிக்காம 2 பேருமே செப்பரேட்டா வாழ ஆரம்பிக்கும் போது சங்கீதா அவங்க அம்மா வீட்டுலதான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சங்கீதாவுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அந்த தம்பியோட ஃப்ரெண்டு தான் இந்த கவியரசன். இந்த கவியரசன் அப்படிங்கிறவன் ஃபாரின்ல மீன் பிடிக்கிற வேலை, ஃபாரின்ல போய் ஒரு ஃபிஷர்மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். நடுவுல ஒரு மாசம் வெக்கேஷனுக்கு வந்தவன் இந்த இடத்துல சங்கீதாவோட தம்பிய பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது சங்கீதாவையும் பாக்குறான். சங்கீதாவுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அவங்க கணவரை விட்டுட்டு தனியா வாழ்றாங்க. அவங்களோட ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கவியரசனுக்கு புரிய வருது. சங்கீதா கிட்ட நம்ம மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆசையா பேசணும் அப்படின்னா அவ ஈஸியாவே மயங்கிருவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். சங்கீதாவும் கவியரசன் பேசும்போதெல்லாம் இன்ட்ரெஸ்டாவே பேசுறாங்க, அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பேசுற விதத்தை வச்சு இவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கணவர் இல்லாதனா இப்ப யாரோ ஒரு அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 1 மாசம் முழுக்க, அவன் ஃபாரின்ல இருந்து வந்த 1 மாசம் முழுக்க அவன் கூட ரிலேஷன்ஷிப்பை தொடர்றாங்க. சொந்த வீட்லயே யாரும் இல்லாத போது அடிக்கடி தன்னோட நண்பனோட வீட்டுக்கு அந்த கவியரசன் அப்படிங்கிறவன் வந்து அந்த நண்பனோட அக்கா கிட்டயே தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட பாலியல் உறவு 1 மாசம் பக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கவியரசன் மேல சங்கீதா கொஞ்சம் எமோஷனலா ரிலேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாலியல் உறவு கவியரசனை கேட்டா இது ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஒரு பாலியல் உறவுக்காக நான் சந்தோஷத்துக்காக தான் வரேன். ஆனா அதுவே சங்கீதாவை கேட்டா இது எமோஷனலா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி அவன் திருப்பி ஃபாரினுக்கு போகும்போது அவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவன் போயிட்டு அடுத்த வெக்கேஷனுக்கு வரும்போது இந்த தொடர்பு போய்கிட்டே தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன கணவர் 6 மாசத்துக்கு முன்னாடி திருப்பி நம்ம நல்லபடியா வாழலாம்னு சொல்லிட்டு அந்த சங்கீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இப்போ சங்கீதாவுக்கு விஜயதாசனோட வாழ பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கவியரசன் கூட செட் ஆயிட்டாங்க. கவியரசன் இல்லாத போது பல பேர் கூட ஃபிளர்ட் பண்ணி பல பேர் கூட பிசிக்கல் கான்டாக்ட் வச்சு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஒருத்தன் கூட உட்கார்ந்து இருந்தா அவன் ஒருத்தவனுக்கே நான் சேவை செஞ்சு அந்த ஒருத்தன் கூடவே வாழணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தலையெழுத்தா? அந்த விஜயதாசனை பிடிக்கலன்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டு திருப்பி 2 பேருமே பிரிஞ்சாங்க. இந்த டைம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சங்கீதா தன்னோட குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு நான் தனி வீட்லயே போய் வாழ்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஃபாரின்ல இருந்து திருப்பி கவியரசன் வருவான், அவன் கூட நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரே டார்கெட்காக தான் இதை பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணும் போது இந்த கவியரசன் என்ன பண்ணிருக்கான், சங்கீதாவோட தொடர்பு வச்சு எல்லா வீடியோவுமே எடுத்திருக்கான். அந்த சங்கீதா கிட்ட கேட்டுதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபாரின் போகும்போது நம்ம 2 பேருமே வச்சுக்கிட்டு அந்த பாலியல் உறவை அடிக்கடி வீடியோவா பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்னு சொல்லிட்டு அவளோட பர்மிஷன் வச்சு அந்த வீடியோவை எடுத்து ஃபாரின் போனவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு இவனும் சங்கீதாவும் பாலியல் உறவு வைக்கிறதும் சங்கீதாவோட ஒரு நிர்வாண போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, சங்கீதா கிட்டே வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நீ எல்லா சுகத்தையும் தருவியா, எனக்கும் தரமாட்டியான்னு சொல்லிட்டு கேவலமா பேசியிருக்காங்க, தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இப்போதான் சங்கீதா நம்ம என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கறதே அவருக்கு தெரிய வருது. எல்லாருமே பார்த்து என்னை விபச்சாரி மாதிரி நினைக்கிறதுக்கு நான் அதையா பண்ணிட்டு இருக்கேன்,
அந்த கவியரசன் அப்படிங்கிறவன் மேல நான் உண்மையாலுமே காதலிக்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கலாம். ஆனா இனிமேட்டு நான் கரெக்டா வாழ்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த கவியரசனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட அவளோட நிர்வாண போட்டோஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கான். அவங்கிட்டயே போய் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. கவியரசன் இன்னொரு பக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். உன் கூட வந்து பழகுனது ஒரு பாலியல் சுகத்துக்காக மட்டும்தான், பிசிக்கல் கான்டாக்ட் மட்டும்தாங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்தே உன்ட்டு சொல்லிட்டேன். நீ என்னோட ஃப்ரெண்டோட அக்கா தான், நான் இல்லன்னு சொல்லல. என் ஃப்ரெண்ட பார்க்க வரும்போது உன்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து பேசினேன். என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீ போயிருக்கணும். இது ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை தொடவே ஆரம்பிச்சேன். அப்பயாவது நீ போயிருக்கணும். எல்லாமே நடந்து முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கோனா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, 2 குழந்தைங்களை வச்சிருக்க ஒன்ன நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். இது எல்லாமே நார்மலா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் சங்கீதாவோட மனசுல எப்படியாச்சும் இவனை நம்ம பேசி பேசி கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட தான் இருந்தாங்க. ஆனா அதே மாதிரி ஜனவரி 25ஆம் தேதி நடக்கல. ஜனவரி 25ஆம் தேதி எப்பயும் போல கவியரசன் சங்கீதாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்க 2 பேருக்கு கூட பாலியல் உறவு நடந்திருக்கு. அந்த டைம்ல குழந்தைங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைமும் சங்கீதா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா கவியரசன் இல்லவே இல்லைன்னு சொன்னோன்னே சங்கீதா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம 2 பேத்துக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத நான் எல்லாத்துட்டையுமே சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் சொல்றேன், அவங்க எப்படி நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கவியரசனுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோங்கிறது தெரிய வருது. நம்ம 2 பேருமே ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வைக்கும் போது நீ இவ்வளவு எமோஷனலா உள்ளார வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. தயவு செய்து நீ விட்டு இனிமேட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கான். ஆனா இவ எப்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாலோ இவளை கொலை பண்ணா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு அதே இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து தலையில போட்டு கட்டி கழுத்தை நடிச்சு அந்த இடத்துல சங்கீதாவை கொலை பண்ணியிருக்கான். அவ கத்தும் போது கூட யாருக்கும் சத்தம் கேட்க கூடாதுன்னு வாயை டோட்டலா க்ளோஸ் பண்ணியிருக்கான். சங்கீதா அந்த இடத்துல மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். அதனால அந்த பாடியை வெளியே கொண்டுட்டு வந்து அவனோட 2 வீலர்ல வச்சுக்கிட்டு, இது எல்லாம் விடிகாலையில ஒரு 1 மணி 2 மணி பக்கம் நடந்திருக்கு. எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. சுத்தி முத்தி புதர்கள் மட்டும்தான் இருக்கு. அவனோட 2 வீலர்ல வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா தாமிரபரணி ஆத்துக்கு வந்து அந்த டெட் பாடியை அப்படியே தூக்கி போட்டுட்டான். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ரூம்குள்ளார 2 குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி நான் வீட்டுக்கு வருவேன், அவங்க அம்மாவோட நான் பழகுவேன், பேசுவேங்கிறத அவங்க 2 பேர் போலீஸ்ல ஈஸியாவே காட்டி கொடுத்துருவாங்க. அப்படின்னா அவங்க 2 பேத்தையும் நம்ம கொலை பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். திருப்பி அங்க போயிருக்கான். தூங்கிட்டு இருக்க 2 பசங்க, ஒரு பையனுக்கு 7 வயசு, இன்னொரு பையனுக்கு 5 வயசு. அவங்க 2 பேத்தையும் எழுப்பி விட்டுருக்கான். என்னோட 2 வீலர்ல வந்து உட்காருங்க, உங்க அம்மா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு 2 வீலர்ல 2 பேத்தையுமே தூக்கத்திலே கூட்டிட்டு போயிருக்கான். போய் தாமிரபரணி ஆத்துல அப்படியே தள்ளி விட்டுட்டான். நீந்த தெரியாத பசங்க மூச்சு திணறி தண்ணி உள்ளார ஏறி ஆத்தோட ஆத்தா அப்படியே போயிட்டாங்க. அந்த 2 குழந்தைங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தூங்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் நம்ம எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சத்தியமா தெரியாது. அந்த 2 குழந்தைங்களும் ஆத்தோட அப்படியே அனுப்பிச்சு விட்டோன்னு இவன் திருப்பி வீட்டுக்கு வந்து இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து எல்லா எவிடன்ஸே இல்லாத மாதிரி கிளீன் பண்ணி போலீஸால இதை கண்டுபிடிக்கவே முடியக்கூடாது, போலீஸ் இது ஒரு ராபரி கேஸா நடக்கணும், திருட்டு கும்பல் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தோணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பண்ணிட்டு அந்த செட்டப்பை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனா தாமிரபரணி ஆத்துல இருந்து அந்த 3 டெட் பாடிஸும் போகும்போது ஒரு மீனவர் பாப்பாரு. அவர் இழுத்து பிடிச்சு போலீஸ்ட சொல்லுவாரு. போலீஸ் இந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வருவாங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த தாமிரபரணி ஆத்துல அந்த மீனவர் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா ஆத்தோட ஆத்தா அது அப்படியே கடலுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி எத்தனை பிணங்கள் ஒரு ஆறுல இருந்து கடலுக்கு போய் எந்த குழுவுமே இல்லாம கடைசி வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்க கேசஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இந்த இடத்துல கவியரசனோட வாழ்க்கையில அது நடக்கல. அவன் செஞ்ச குற்றத்துக்கு இப்ப அவன் ஜெயில தான் இருக்கான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுமே தப்பு செஞ்சிருக்காங்க. கவியரசன் அப்படிங்கிற குற்றவாளியும் தப்பு செஞ்சிருக்கான், இன்னொரு சைடு அந்த சங்கீதா அப்படிங்கிற பெண்மணியும் தப்பு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல சங்கீதாவோட உயிர் போனது மட்டும் இல்லாம அவங்களோட 2 குழந்தைங்க, அந்த சங்கீதா மட்டும் போயிருந்தா அட்லீஸ்ட் இனிமேட்டு தாத்தா அப்பான்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே இருந்திருக்கு. அந்த வாழ்க்கையும் போச்சு. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒரு தப்பு செய்யும் போது கடைசியா அந்த தண்டனை நமக்கு மட்டும் கிடைக்குமா இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா, நம்மளோட குழந்தைங்களோட நிலைமை என்ன, நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்னங்கிறது யோசிச்சா கூட இந்த மாதிரி தப்புகள் அவங்களுக்கு செய்ய தோணாது. சங்கீதா அவங்களோட 2 குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்னாரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்க வேற ஒரு நபரை சூஸ் பண்ணதுல தப்பு இல்ல. என்னோட கணவர் என்னை விட்டு தனியா போயிட்டாரு, நான் இன்னொரு வாழ்க்கையோட துணையை தேடணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தேடினது எந்த இடத்துலயும் தப்பு இல்ல. ஆனா
அவங்களோட கான்டாக்ட் 20க்கும் மேல இருந்துச்சு. அவங்க பல பேத்தோட தொடர்பு வச்சுக்கணும்னு நினைச்சாங்க, பல பேத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க. இதெல்லாம் தாண்டி சரி கடைசியா ஒருத்தவனை நம்ம செலக்ட் பண்ணோம், அவன் பேர் தான் கவியரசன். ஆனா இந்த கவியரசன் எதுக்காக நம்ம கிட்ட பழகினாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கவியரசனோட ஏஜ் என்ன, அவன் நம்ம தம்பியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இதெல்லாம் தாண்டி அவனை பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கவியரசனுக்கு புத்தி இல்ல. தன்னோட ஃப்ரெண்டோட அக்கா தனியா வந்து தங்கியிருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்கு, அவங்களோட லைஃப் வேற, அவங்களோட லைஃப்ல திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் சேரலாம், இல்ல வேற ஒரு நபர் கூட தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவும் இல்ல. இந்த இடத்துல காமம் அப்படிங்கிற போதைக்காக எல்லாரும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு கடைசியா உயிரை விட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் ஜெயில இருந்துட்டு இருக்கான். தன்னோட குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதையில போய் ஒவ்வொரு இடமா சுத்துறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே கடைசியா இந்த மாதிரிதான் ஒரு முடிவு நடக்குது. தயவு செய்து உங்களோட குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுட்டு உங்களோட குடும்பத்துல உண்மையா இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்து மூலியமா உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியுமே கிடைக்கும். அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு அந்த காமத்தோட போதைக்கு போனீங்கன்னா ஒரு பொய் சொல்லி இன்னொரு பொய் சொல்லி அந்த பொய் மறைக்கிறதுக்கு ஒரு கொலையை பண்ணி அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலையை பண்ணி ஒவ்வொரு இடமா ஓடி கடைசியா எப்படியும் ஒரு நாள் போலீஸ்ல மாட்டிதான் ஆகணும். அப்போ பல வருடங்கள் போய் ஜெயில இருந்துட்டு ஆயுள் தண்டனை எல்லாம் முடிச்சு வெளியே வருவோமோ வரமாட்டோமோ, அப்படியே வெளியே வந்தாலும் நம்மளோட குடும்பம் ஏத்துக்குவாங்களோ இல்லையோ ஒரு தனி மரமா லைஃப் டோட்டலா தொலைச்சிட்டு நம்ம நின்னுட்டு இருப்போம். அப்ப நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு யோசிச்சு ஒரு யூஸ்மே இல்ல. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.